Hi, welcome to my channel. All updates for you. First in channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு டிசம்பர் 26 உங்களுக்கு டிசம்பர் 2024 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடென்டி கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி கார்டு இல்லாதவங்க உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் அட்மிஷன் கன்ஃபர்மேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே வந்து மறக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் டேபிளில் தான் எந்த செஷனில் என்ன டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனும் போடுவாங்க. மார்னிங் செஷனுக்கு 9:30 to 12:30 வந்து எக்ஸாம் இருக்கும். ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு பிஃபோர் 30 minutes முன்னாடியே போயிருங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போனால் தான் உங்களுக்கு எந்த கிளாஸ் ரூம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக உள்ளே போக டைம் கரெக்டாக இருக்கும். எக்ஸாமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே போனால் போதும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட் மாதிரி ஆன்சர் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் OMR ஷீட் மாதிரி தான் இருக்கும். அந்த OMR ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு 10 minutes கரெக்டாக இருக்கும். OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே ஃபில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக OMR ஷீட்டில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்டு ஷீட்டாக தான் இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் வந்ததும் கொஷின் பேப்பர் கோடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு கொஷின் பேப்பர் மாற்றி கொடுக்குறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர் வந்ததும் பாருங்கள் எந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதில் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்ட்டியாக நல்லா தெரிஞ்சால் அது எழுதுங்க. இல்லை 10 mark நல்லா தெரியுதுன்னா அதை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா தெரிஞ்சதை எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். தெரியாத கொஷினை வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு நீட்டாக எழுதுங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுங்கள். ப்ரௌன் அண்ட் வயலட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எந்த கலரும் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ப்ளூ ஸ்டிக் பெனில் எழுதலாமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஜெல் பென் வந்து எழுதலாம். பட் ரொம்ப வந்து இங்க் வந்து வெளியில் வர மாதிரி இருக்க ஜெல் வந்து எழுதாதீங்க. பால் பாயிண்ட் பென் என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு. ஸோ அதையே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டினா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். உங்களோட மொபைல், பர்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப சேஃபாக திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 3 hours நீங்கள் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமுக்கு ஆன் டைம் போங்க. கரெக்டாக வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கொடுத்து எழுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சுட்டு நிறைய ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் ஈவினிங் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணி நீட்டாக வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் நிறைய கிடைக்கிறதுக்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாஸ் மார்க் என்னன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷனுக்கு நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.